ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சக்கை அவியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சக்கைச்சொலையும் சக்கை கொட்டையும் நீளமாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சக்கை அவியல் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது பொன்னிற ஆனோடனே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கூடிய சக்கை கொட்டையை அதில் சேர்த்துடலாம். சக்கைச்சொலை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இதை கொஞ்சம் வேக விட்டுட்டு சக்கைச்சொலையை சேர்த்துடலாம். வேகிறதுக்காக அரை கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இனி மூடியை போட்டு வேக விட்டுடலாம். நல்லா மசித்து வேக விடாமல் ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். இது வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன பூண்டாக இருந்தாலும் ஒரு 4-5 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், அரை கப்பு தேங்காய் துருவல், தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். சக்கை கொட்டையை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு. அந்த ஸ்பூனை வச்சு நசுக்கும் போது அதை நசுங்கிட்டு இனி இதில் சக்கைச்சொலையை சேர்த்துடலாம். சக்கைச்சொலை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இதில் நிறைய தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடலாம். நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு மூடியை திறந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அரைப்பை சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் விட்டுருக்கேன். இப்போது இந்த அவியலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இனி இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். அடுப்பு எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா தண்ணி நிறைய விடல, தெளித்து தான் வேக விட்டுருக்கோம். அடியில் பிடிச்சிடக்கூடாது. இப்போ 2 நிமிஷம் ஆன பிறகு மூடியை திறந்துட்டு அந்த அரைப்பையெல்லாம் அந்த சக்கைச்சொலையோடு நல்லா கலந்து விட்டுட்டேன். திரும்பவும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டுடலாம். இந்த சக்கை அவியல் சாப்பாட்டை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக கஞ்சி வச்சு அதுக்கு கூட சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டீக்கே கூட ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிட்டு மூடியை திறந்துட்டேன். அவியல் ரெடி ஆயிட்டு. நல்லா குழஞ்சி வேகல, கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை சுற்றி விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்ட பிறகு மூடியை வச்சு அப்படியே மூடிட்டேன். அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் எல்லாம் இந்த சக்கை அவியல் வச்சாங்கன்னா நிறைய வைப்பாங்க. ஏன்னா பெரியவங்கள்லேருந்து பிள்ளைங்க வேற விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோருக்குமே நல்லா பிடிக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம்தான் வச்சுருக்கேன். நீங்களும் சக்கை கிடச்சா இது மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.